வெல்கம் டு ரூப்ஸ் ஹனி கிச்சன். நான் உங்கள் ரூபினி. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பக்கோடா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம பக்கோடா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி உதிரியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 10 பல் பூண்டு அப்படியே தோலோடு இடித்து எடுத்துருக்கேன். நறுக்கி போடுறதோட இந்த மாதிரி தோலோடு நம்ம இப்படி இடித்து போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 4 கொத்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே ஒரு அரை கையளவு கொத்தமல்லியும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுவே போதும், தேவைப்பட்ட போட்டுக்கலாம். கடலை மாவை கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கலாம். நம்ம பிசைய வெங்காயம் நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்துக்கு எனக்கு 1.5 டம்ளர் கடலை மாவு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பக்கோடா செய்கிறதுக்கு எண்ணெய் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதிலிருந்து ஒரு குழிக்கரண்டி சூடான எண்ணெயை எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் லேசாக கை பொறுக்கிற அளவுக்கு ஆனதும் இதை நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ தண்ணி தெளித்து நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. லேசாக இந்த மாதிரி கையில் தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பக்கோடாவை போட்டுடலாம். பக்கோடா போடுறதுக்கு எண்ணெய் எப்போயுமே நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மாவு எடுத்து கொஞ்சமாக கிள்ளி விடுங்க. கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ இந்த பக்கெட் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுட பக்கோடா ரெடி. மொறுமொறுன்னு சூடான பக்கோடா ரெடி. சாஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது இது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பக்கோடா செஞ்சிட்டோம். இப்போ பக்கோடா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரே ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம் 1-2 கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். நம்ம ஏற்கனவே பெரிய வெங்காயத்தில் தான் நம்ம பக்கோடா போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப இனிப்பாயிடும் கிரேவி. அதனால் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சும்மா ஃப்ளேவருக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை அப்படியே பச்சையாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப பொடுசாக நறுக்கியும் போடலாம். எனக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுனால நான் அரைச்சி போட்டிருக்கேன். இப்போது மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே பக்கோடாவில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பக்கோடா இதில் சேர்த்துக்கலாம். பக்கோடா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட கொதிச்சா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா ஒரு 4 தலை ஃப்ளேவருக்கு. உங்கள்கிட்ட புதினா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தலையை சேர்த்து இறக்குனா பக்கோடா கிரேவி ரெடி. இந்த பக்கோடா குழம்பு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். தோசை, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் இது சூப்பராக இருக்கும். பக்கோடா போடுறது மட்டும்தான் வேலை. பக்கோடா ரெடியாக இருந்துச்சுன்னா இது செய்கிறதுக்கு 1/4 மணி நேரம் தான் ஆகும். நம்ம கடையில் வாங்கின பக்கோடா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கொரோனாங்கிறனால நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக அதே நேரம் டேஸ்டியான ரெசிபி இன்றைக்கி பார்த்தோம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நன்றி.